Assalamualaikum. Waalaikumsalam, sir. ஓகே. அமாராவும் அத்ஃபாவும் சுகாதார பழக்க வழக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணலுமா? அம்மா மகன். Okay, sir. Okay, sir. ரைட். அமாரா அம்மா, அத்ஃபா மகன். ஸ்டார்ட் பண்ணுங்களே. அம்மா கண்ணா எலும்பு ராஜா இன்னும் என்ன தூக்கம் இப்பவே மணி 6 ஆகின்றது. 6 மணி ஆனே அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். பால் துலக்கி முகம் கழுவ வேண்டாமா? பாடசாலைக்கு போக வேண்டும் அல்லவா? இப்ப கோபி அமாரா கொடுங்க. அமாரா அத்ஃபா ரெண்டு பேரும் கொஞ்சம் கேளுங்களே. இப்ப நாங்க உரையாடல் செய்யற பொழுது அது வாசிக்கிற மாதிரி இருக்கப்படாது. நாங்க உரையாடல் செய்யற பொழுது வாசிக்கிற மாதிரி இல்லாம நாங்க பேசுற மாதிரி தானே இருக்கணும். உதாரணத்துக்கு, கண்ணா எலும்பு ராஜா இன்னும் என்ன தூக்கம் இப்பவே மணி 6 ஆகிறது. அப்படித்தானே உம்மா சொல்லுவா. இப்போ 6 மணி தானே அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே. அப்படித்தானே மகள் சொல்லுவா. அப்படித்தானே? விளங்குதா? ஆம் சார். அந்த அப்படி கொஞ்சம் நாங்க உரையாடல்ல நாங்க இப்ப எத்தனையோ உரையாடல் பார்த்துட்டோம் தானே. பேசுற டோனுக்கு அது வரணும், வாசிக்கிற டோனுக்கு வராம பேசுற டோனுக்கு வரணும். விளைஞ்சுதா? ட்ரை பண்ணுங்களே, இயன்ற அளவு ட்ரை பண்ணுங்களே. ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க. அத்வா இப்போ 6 மணி அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேனே. பால் துலக்கி முகம் கழுவ வேண்டாமா? முதலில் பாடசாலைக்கு போக வேண்டும் அல்லவா? முதலில் காஃபி கொடுங்க. காஃபி குடித்த பின்னர் தான் எழுதுவேன். குட் குட். முதலில் பல் துலக்காவிட்டால் கிருமிகள் எல்லாம் காஃபியோடு வயிற்றுக்குள் சென்று நோய்களை உருவாக்கும். அத்துடன் பல்லையும் பழுதாக்கிவிடும். ஆகவே காலையில் எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும். காஃபி இல்லை, பல் துலக்கி பிறகுதான் காஃபி. எப்போதும் அதிகாலையில் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். காலை கடன்களை முடித்து பல் துலக்கி முகம் கழுவி பின்னர் தான் ஏதேனும் அருந்த வேண்டும். எதற்காக அம்மா காலை கடன்களை காலையில் முடிக்க வேண்டும்? எப்போது நமக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரம் முடித்தால் போதாதா? சார் அடுத்தது காணியல்ல. இல்லை மகனே, அது அவரு. நாள் முழுவதும் நாங்கள் உண்ட உணவு அனைத்தும் ஜீரணமாகி அதன் கழிவுகள் உரிய நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் அது எமது உடலுக்கு தீங்கையும் எமக்கு சூழ உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் கொடுக்கும். நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா. இனி ஒருபோதும் காலை கடன்களை முடிக்காமல் எந்த ஒரு உணவையும் கொள்ள மாட்டேன். ஓகே ஓகே. இப்ப அமாராவும் அத்ஃபாவும் செஞ்சாங்க. ரைட். அடுத்தது அயானாவும், யார் அந்த ஜூம் யூசர் ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களோட பேரு போடுங்க. அயானாவும் அக்ரமும் செய்யலுமா? அக்ரம் தான் மகன், அயானா உம்மா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன தூக்கம் இப்போ மணி 5 ஆகிறது. அம்மா செல்லுங்க அம்மா செல்லும் சத்தம் அம்மா
சொல்லுங்க சொல்லுங்க அயானா. எலும்பு ராஜா, இன்னும் என்ன தூக்கம்? இப்போவே மணி 6 ஆகிறது. இப்ப 6 மணிதானே அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேன். பல் துலக்கி முகம் கழுவ வேண்டாமா? பாடசாலைக்கு போக வேண்டுமல்லவா? முதலில் கோப்பி கொடுங்கள். கோப்பி குடித்த பின்னர் தான் எழும்புவேன். முதலில் பல் துலக்காவிட்டால் வயிற்றுக்குள் கிருமிகள் எல்லாம் கோப்பியோட வயிற்றுக்குள் சென்று நோய்களை உருவாக்கும். அத்துடன் பல்லையும் பழுதாக்கிவிடும். ஆகவே காலையில் எழுந்தவுடன் முதல் பல் துலக்க வேண்டும். கோபி இல்லை, பல் துலக்கி பிறகுதான் கோபி. எப்போதும் காலையில் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். காலை கடன்களை முடித்து பல் துலக்கி முகம் கழுவி பின்னர் தான் எதையும் அருந்த வேண்டும். எதற்காக அம்மா காலை கடன்களை காலையில் முடிக்க வேண்டும்? எப்போதும் எமக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரத்தில் முடித்தால் போதாது. இல்லை மகனே, அது தவறு. நாள் முழுவதும் நாங்கள் உண்ட உணவு அனைத்தும் ஜீரணமாகி அதன் கழிவுகளும் உரிய நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் அது எமது உடலுக்கு தீங்கையும் எம்மை சூழ உள்ளவர்களையும் அசௌகரியத்தையும் கொடுக்கும். நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா. இனி ஒருபோதும் காலை கடன்களை முடிக்காமல் எந்த ஒரு உணவை உட்கொள்ள மாட்டேன். ஓகே, ரைட். இப்ப அடுத்தது அகிலாவும் அயானா ஓகே செஞ்சிட்டாங்க. அகிலா இன்னும் செய்யல. இந்த ஜூம் யூசர் என்ற பேர் யாரு? பேரை சொல்லுங்க உங்களோட. ஜுஹுரியும் அகிலாவும் செய்றீங்களா? அகிலா உம்மா, ஜூரி மகன். ஓகேயா? ஓகே. சார் வாசிக்கவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. வாசிக்கிறல்ல, உரையாடுறது. கண்ணா, எலும்பு ராஜா, இன்னும் என்ன தூக்கம்? இப்பவே மணி 6 ஆகின்றது. இப்போ 6 மணிதானே அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குகிறேனே. பல் துலக்கி முகம் கழுக வேண்டாமா? பாடசாலைக்கு போக வேண்டும் அல்லவா? முதலில் கோப்பி கொடுங்கள். கோப்பி குடித்த பின்னர் தான் எழும்புவேன். முதலில் பல் துலக்காவிட்டால் வாயில் உள்ள கிருமிகள் எல்லாம் கோப்பியோடு சேர்ந்து வாயிற்குள் சென்று நோய்களை உருவாக்கும். சார் அடுத்து போடுங்க சார். போட்டிக்குது. கோப்பி இல்லை, பல் துலக்கிய பிறகுதான் கோப்பி. எப்போதும் அதிகாலையில் நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். காலை கடனை முடித்து பல் துலக்கி முகம் கழுவிய பின்னர் தான் ஏதேனும் அருந்த வேண்டும். எதற்காக அம்மா காலை கடன்களை காலையில் முடிக்க வேண்டும்? எப்போது எனக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரம் முடித்தால் போதாதா? இல்லை மகனே, அது தவறு. நாள் முழுவதும் நாங்கள் உண்ட உணவு அனைத்தும் ஜீரணமாகி
அதன் கழிவுகள் உரிய நேரத்தில் வெளியேறவில்லை என்றால் அது எமது உடலுக்கு தீங்கையும் எம்மை சூழ உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தையும் கொடுக்கும். நன்றாக புரிந்து கொண்டேன் அம்மா. இனி ஒருபோதும் காலை கடன்களை முடிக்காமல் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ள மாட்டேன். ஓகே, குட் குட். இப்ப அந்த ஜூம் யூசர்ன்றவர் எனக்கு பேர் போடாதானே அவரோட பேசலாம். அவரோட பேர் என்ன சொல்லுங்களேன். ம், சரியா? இப்ப அவருக்கு வாசிக்கவும் தரையில்லாம இருக்கு, அவரோட பேர் இல்லாததானே. ரைட். மாணவர்களே, மேலே தரப்பட்டுள்ள உரையாடலை கவனத்தில் கொண்டு கீழ்வரும் வினாக்களுக்கு விடை கூறுங்கள். இந்த உரையாடலில் பங்கு பற்றியோர் யாவர்? இந்த உரையாடல் எதை பற்றி அமைந்திருக்கிறது? உரையாடலில் கூறப்பட்ட விடயங்களில் உங்கள் கருத்து என்ன? அப்ப இந்த கேள்விகளுக்கு விடை எழுதலுமா? இந்த 3 கேள்விக்கு எழுமா? சரிங்களா? ஓகேயா? 3 கேள்விக்கும் விடை எழுதலுமா? பேசுங்களேன் பிள்ளை. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் கேள்வியும் எழுதணுமா? எஸ், கேள்வியும் எழுதிட்டு தானே விடை எழுதணும். அதுதானே உலக வழக்கம். ம், யார் அது கேட்டது? சூரி என்ற பேர்ல இருக்கிற யாரு? அப்துல் ஹாலிகா, உஸ்மானா? லுஹுரி தான் சார். அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மகன் இன்னைக்கு. ஓ. உங்களோட மெசேஜ் ஒன்று போடுங்க. நீங்க பே பண்ண வேண்டி இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். சரி. உங்களோட டிவைஸ்ல இருந்து பேரையும், சரியா? பேரையும் சரி. ரைட், கிரேடையும் அனுப்புங்க. எந்த ஸ்கூல் நீங்க? ஜைராவா? தர்காட்டம் ஜைராவா? ஓகே, புலனர்வு ஜாயிர் ஸ்கூல். புலனர்வு ஜைரா. ஓகே ஓகே. தர்கா டவுன்ல இருக்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னைய 12ஆம் தேதி நேரடியா சந்திக்கலாம். நான் வருவேன் தர்கா டவுன். யாரெல்லாம் தர்கா டவுன்? 12ஆம் தேதி அல்முமைசரால என் ஓஎல் செமினார். என் ஊர் தெரியுமா? தர்கா டவுன் யார்? தெரியும் சார். அத்ஃபாட விட்டுக்கிட்ட தானே இல்லையா? அத்ஃபா. சார். ம். மூணு கேள்வியும் எழுதி முடிச்சா சொல்லுங்க. சார் விடையெழுதவா? விடை எழுதுங்க. தெரிந்தானே விட. இந்த உரையாடல் பங்கு பற்றியது யாரு? அம்மா மகன்.
சார் கேள்வி எழுதி முடிஞ்சு. விடை எழுதுங்க. இந்த உரையாடலில் பங்கு பற்றியோர் யாவர்னா அம்மா, மகன். விடை இந்த விடை உரையாடல் எதை முடியாது சார். ரைட் ரைட் வாசிங்களே உங்களோட விடையெல்லாம். முதல் இந்த இந்த உரையாடலில் பங்கு பற்றியோர் யார்? அம்மா, மகன். இந்த உரையாடல் எதை பற்றியதாக இந்த உரையாடல் எதை பற்றியதாக அமைந்திருக்கின்றது? காலை கடன்களை பற்றி. உரையாடலில் கூறப்பட்ட விடயங்கள் பற்றிய உங்கள் கருத்து என்ன? காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடிக்க வேண்டும். காலை கடன்களை முடிக்காமல் எந்த உணவையும் உண்ணக்கூடாது. வெரி குட் ஜூரி, கெட்டிக்காரனே. ஜூரி ஜூரி கெட்டிக்காரனா உண்மையில? ஜூரி ம் சொல்லுங்களேன், கெட்டிக்காரனா ஓ, நீங்க? எங்க ஊடு உன? புலனர்வையில. குட் குட். எந்த ஸ்கூல் உங்களோட புலனர்வ? சென்ட் காலேஜ்? சென்ற காலேஜோ? ரனீஸ் சார் அங்கே ஆகிறாரு. தெரியா? ரனீஸ் சார் தெரியாதா? ஸ்காலர்ஷிப் இல்ல, இப்ப கிளாஸஸ் எல்லாம் செய்வாரு. தெரியா? இப்ப ஜாகிரால இருந்து நேஷனல் ஸ்கூலுக்கு போறேன். ரைட், நேஷனல் ஸ்கூல்ல தான் இருக்கிறாரு அவரை. நான் விசாரிச்சேன்னு சொல்லணும் போடா. ஸ்காலர்ஷிப் இந்த செமினார் செஞ்சிருப்பாரு உங்களுக்கு, செய்யலையா? செய்யல. ம். ரைட், எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எழுதி முடிச்சவங்க. சார் நான் விடலிக்கு நிக்கிறேன். ம் அமாரா. சார் எஸ். இரண்டாவது கேள்விக்கு சுகாதார பழக்க வழக்கங்கள் பற்றி விட வராதா? சுகாதார பழக்க வழக்கங்கள். எஸ், அதுதான் விட. ஜூரி நீங்க மாத்தி எழுதிட்டீங்களா ஜூரி? ம் ஜூரி கொஞ்சம் மாத்தி எழுதி கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே. யூனுஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். யூனுஸ், யூனுஸ். இப்ப இதை எழுதி முடிஞ்சோடனே நான் இப்ப உங்களோட உரையாட போறேன். நீங்க என்னோட உரையாடுறதுண்டா என்ன, நாங்க சும்மா பேசுறது தானே இல்லையா? பிள்ளையே, ஓகேயா? சார் எஸ். விடை சொல்லவா? சொல்லுங்க. இந்த உரையாடலில் பங்கு பற்றியோர் யாவர்? அம்மா, ம், மகன். ம், இந்த உரையாடல் எதை பற்றியதாக அமைந்திருந்தது? சுகாதார பழக்க வழக்கங்களை பற்றியதாக. ம், உரையாடலில் கூறப்பட்ட விடயங்கள்
விடயங்கள் பற்றிய உங்கள் கருத்து என்ன? காலை கடனை முடிக்காமல் ஏதாவது உணவையோ பானத்தையோ உண்ணவோ குடிக்கவோ கூடாது என்பது. ஓகே, குட் குட், ரைட். எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. அமாரா எழுதியாச்சு, ஜூரி எழுதியாச்சு, அயானா எழுதியாச்சு, அக்ரம் ஓகே குட். அகலா அகலாம் எழுதிட்டார், கெட்டிக்காரு. இப்ப என்னோட உரையாட போறீங்க நீங்க. யாரு என்னோட ஃபர்ஸ்டா உரையாட போறீங்க சொல்லுங்க. சார் நான். ஓகே, யாரு? அவ்வளவா? அமாரா, சரியா? குட். அஸ்ஸலாமு அலைக்கும் அமாரா. வாலைக்கும் சலாம் சார். உங்களது வீடு எங்கே இருக்கிறது? தர்கா டவுனில் இருக்கிறது சார். உங்களது தாய் தந்தையினர் உங்களோடு இருக்கிறார்களா? ஆம் சார். நீங்கள் கற்கின்ற பாடசாலை பற்றி 2 வார்த்தைகள் கூற முடியுமா? நான் கற்றிருந்த பாடசாலையின் பெயர் அலுத்கம முஸ்லிம் சென்ட்ரல் காலேஜ். ம், நான் அங்கு ஆறாம் தரத்தில் கற்கிறேன். ம். ஓகே. உங்களது ஊரில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்கள் எவை? உங்களது ஊரிலே கல்லூரி ஒன்று இருக்கிறது, 3 பாடசாலைகள் இருக்கின்றன, அதை பற்றி சொல்ல முடியும். எமது ஊரில் 3 பாடசாலைகளும், ஒரு பொது நூலகம். கல்லூரி மிக முக்கியமானது. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், கல்லூரி இருக்குதானே இல்லையா? ஓம் சார். ஓகே, குட் குட். அமாரா நல்லா. அகலா, உரையாடுவோமா? அகலாவினுடைய தாய் அகலாவினுடைய தாய் தந்தையினுடைய பெயர் கூற முடியுமா? எனது தாயின் பெயர் ரிஸ்னா, தந்தையின் பெயர் ரம்ஜீன். நீங்கள் உங்களது ஊர் பற்றி 2 வார்த்தைகள் கூறுங்கள். எனது ஊர் களுத்துறை. அங்கு பல நல்ல பாடசாலைகள் மற்றும் மதஸ்தானங்கள் காணப்படுகின்றன. வெரி குட். உங்களது ஊரினுடைய அதாவது வீதி ஓரமாக மிக பிரமாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அடிக்கடி நான் அதுக்கு வந்திருக்கிறேன். அந்த பள்ளிவாசலினுடைய சிறப்புகள் என்ன? சரியா சார்? வீதியின் அருகாமையில் இருக்கிறது. போக்குவரத்து செய்வதற்கான மக்களுக்கான எல்லா வசதிகளையும் அந்த பள்ளிவாசல் செய்து கொடுத்திருக்கிறது. அந்த பள்ளிவாசலிலே அதாவது வீதி ஓரத்தில், அதாவது காலி வீதி ஓரத்தில் இருப்பதனால் போக்குவரத்து செய்பவர்களுக்கு மிகவும் துணையாக அந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. அந்த பள்ளிவாசலினுடைய நிர்வாகம் அதனை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தானே. ஏன்னா நாங்க அதாவது மத்திய மாகாணத்திலிருந்து அங்கே, அதாவது தென் பகுதிகளை நோக்கி பயணங்கள் செல்லுகின்ற பொழுது, பாடசாலையினுடைய சுற்றுலாக்கள் செல்லுகின்ற பொழுது அந்த பள்ளி வாயிலை நாங்கள் பயன்படுத்துவது வழக்கம். ஆகவே ஒரு சிறந்த பராமரிப்பு அந்த பள்ளி வாயிலே இருக்கிறது என்பது எமது ஊர் உங்களது ஊருக்கு தருகின்ற ஒரு நற்பெயர். ஓகே அகலா? ஓகே சார். ரைட். நான் இப்ப அத்ஃபாவோட பேச போறேன். அடுத்து ஓகே, அகலா முடிஞ்சு அத்ஃபாவோட பேசுவோமா? ஓகே சார். அத்ஃபா, உங்களது தாய் தந்தை பற்றி எனக்கு கூறுங்கள்.
தாயின் பெயர் யுஸ்பா. அவர் ஒரு ஆசிரியை. ம். எனது தந்தையின் பெயர் அசார். ம். அவர் ஆசிரியர். ம். உங்களது ஊர் பற்றி கூற முடியுமா அத்ஃபா? எனது ஊரில் நிறைய எனது ஊர் தர்கா நகர். எனது ஊரில் நிறைய பள்ளிவாசல்கள் காணப்படுகின்றன. உங்களது ஊர்ல இருக்கின்ற பள்ளி வாயில்கள் நான்கினுடைய பெயரை கூற முடியுமா? பெரிய பள்ளி, ம். தெளிவு பள்ளி, ம். தொழில் பள்ளி, ம். பழகப்பள்ளி. பலகப்பள்ளி. நான் நினைச்சேன் அதை விட்டுருவீங்களோ தெரியாது. சொல்லிட்டீங்கன்னா குட் குட். ரைட். உங்களது ஊர்ல இருக்கின்ற வீதிகள் 4. லோட்டஸ் வீதி, தாமரை வீதி என்ன? ஜாவியா வீதி, ம். ஜஹீரா கல்லூரி வீதி, ம். ஜீலானி வீதி. குட் குட். உங்களது ஊருக்கு தர்கா நகர் என பெயர் வர காரணம் என்ன என்பது பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதிக அளவு பள்ளி வாசல்கள் காணப்படுகின்றன. நிறைய பள்ளி வாயில்கள் மதஸ்தலங்கள் காணப்படுவதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள் என்ன. ஓகே, வெரி குட். அயானா, பேசுவோமா நாங்க? அயானா, அயானா உங்களது பாடசாலை பற்றி கூறுங்க. எனது பாடசாலை ஜாஹிரா தேசிய பாடசாலையாகும். அதில் ஒரு நூலகமும் உண்டு. ம். பெரிய விளையாட்டு மைதானமும் உண்டு. ம். நன்றி. அயானா, உங்களது அதாவது வீடு இருக்கின்ற இடத்தை எனக்கு சரியாக சொல்லுங்கள். நசீமா டீச்சரின் முன்பக்கத்தில். முன் வீட்டிலா? ஓ. அந்த இடத்திலே ஒரு பிரதானமான திருமணம் மண்டபமும் இருக்கிறதா? ஓ. அதற்கு அருகாமையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? ஓம். இருக்கிறார். உங்களோட தந்தை யார்? ரசீன் அர்ஃபாத். நன்றி. மேலும் நீங்கள் உங்களது விருப்பமான பாடங்கள் பற்றி கூற முடியுமா? கணிதம். கணிதம். விரும்பியமைக்கான காரணம்? கணிதத்தில் எனக்கு ஆர்வம் உள்ளதா? குட் குட். ஆர்வம் உள்ளது. அக்ரம், நாங்க பேசுவோமா? அக்ரம். அக்ரம், அஸ்ஸலாமு அலைக்கும். அக்ரம், இந்த வகுப்பு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூற முடியுமா? இந்த வகுப்பு பற்றி உங்களுக்கு கூற முடியுமா? அக்ரம், இந்த வகுப்பு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா?
நான் பேசுகின்ற Okay, மொழி sir. நான் பேசுகின்ற மொழி உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? தெளிவாக ஓம் இருக்கிறது. சார். நன்றி. உங்களை பற்றி சொல்லுங்கள். 2 வார்த்தைகள் உங்களை பற்றி கூற முடியும். எனது பெயர் அர்க்கம். நான் 6ஆம் தரத்தில் கல்வி கற்கின்றேன். பாடசாலை ஜாகிரா Assalamualaikum, sir. ஓகே. Assalamualaikum. இன்னும் எல்லாரோடையும் பேசிட்டேன்னா யாரோடையும் பேசாம இருக்கிறேன். அர்க்கம் ஓகே. யாரு யாரோட பேச இல்லை நான் இன்னும் எல்லாரோடையும் பேசிட்டேனா? அமாராவோட பேசிட்டேனா? சார். அமாராவோட பேசினேனா நான்? ஓம் சார். ஓகே ஓகே. அப்ப எல்லாரோடையும் பேசியாச்சு இல்லையா? நாங்க சார் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. என்னம்மா? இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. நீங்க லீவா இருந்தால செய்தவ. சரி பாப்போம். அர்க்கம் பேசியாச்சு. அது அவ வந்து யாரு? அஹ்லா. அவ்வளோ சதா. ஷெஸா. ஷெஸாவா? அவனோட பேர் அஹ்லா இல்லையா? ரைட். நாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். மாணவர்களே, இருவராக இணைந்து கொள்ளுங்கள். உங்களது குழுக்கு வழங்கப்பட்ட தலைப்புக்கு ஏற்ப கலந்துரையாடலில் ஈடுபடுங்க. இது நாங்க செஞ்சிட்டோம். விடயம் தொடர்பாக உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் ஆசிரியரின் வழிகாட்டலை பெறுங்கள். ஓகே. பாடசாலையில் சேர்கின்ற குப்பைகளை முறையாக அகற்றுவது தொடர்பில் வகுப்பு தலைவருக்கும் வகுப்பாசிரியருக்கும் இடையில் இடம்பெறும் உரையாடல். குழு 2, மின்சாரத்தை முறையாக பயன்படுத்தல் தொடர்பாக மாணவர் இருவருக்கு இடையில் நடைபெற்ற உரையாடல். பாடசாலையில் பூந்தோட்டம் அமைத்தல் தொடர்பாக அதிபருக்கும் மாணவ தலைவருக்கும் இடையிலான உரையாடல். பாருங்க, கிருமி தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாக சுகாதார சேவை உத்தியோகத்தர் ஒருவருக்கும் அதிபருக்கும் இடையிலான உரையாடல். வீட்டு தோட்டம் அமைப்பது தொடர்பாக தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான உரையாடல். இந்த உரையாடலை நீங்க இப்ப எழுத போறீங்க, நீங்களாக எழுத போறீங்க. இப்ப நான் உரையாடல் நிறைய நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் உரையாடி இருக்கிறோம். நீங்க நிறைய செய்து காட்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த வீட்டு தோட்டம் அமைப்பு தொடர்பாக தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையான உரையாடல் நீங்க எழுத போறீங்க. எழுதி முதலாவது எனக்கு நீங்க குரூப்ல ஷேர் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்களாகவே 2 வாய்ஸ்ல நீங்களாகவே பேசணும். ஓகேயா? சரியா? ஏன்னா நாங்க பக்கத்துல இல்ல தானே. இப்ப தந்தையாகவும் நீங்க பேச வேணும், பிள்ளையாகவும் பேச வேணும். ஓகேயா? நாங்க உருவாக்கி எழுதணுமா? நீங்களாகவே உருவாக்க வேணும். சரியா? ஏழுமா? எத்தனை சென்டென்ஸ்? இப்ப தந்தை பேச்சு 3ம் மகண்ட 3ம் அவ்வளவு போதும். ஓகே சார். ரைட். ஸ்டார்ட் பண்ணுங்க. Amara. Ini sebenarnya. வீட்டு தோட்டம் அமைப்பது. உங்களுடைய மைக் எல்லாம் இப்ப மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. மைக் எல்லாம் மியூட் பண்ணுங்க. அஹ்லா, அமாரா. சார் தலைப்பு என்ன போடணும்?
தலைப்பு தான் நீங்க சொல்லி இருக்கிறாங்களே, வீட்டு தோட்டம் அமைப்பது, வீட்டு தோட்டம் அமைத்தல் என்று போடலாம். சார் நான் வீட்டு தோட்டம் தொடர்பான ஆ உரையாடல் ஓகே நடக்குதா ஓகே இல்லையா? ஓகே 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 நீங்களாக வேண்டியது போடுங்க. ஒன்றும் நான் பிள்ளை சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு ஓகே. திருத்தி விட வேண்டிய விஷயத்தை மட்டும் கடைசியில சொல்லுவோம்.
ரைட், சார் எடிட்டர் எழுதி முடிச்சாக்கள் குரூப்ல போட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. குரூப்ல ஷேர் பண்ணுங்க, தனி அனுப்ப வேணாம். குரூப்லயா சார்? ஆ, ஆ குரூப்லயா? சார் அதுக்கு லெஃப்ட் ஆகி போகணுமா? ஆமா. அதுக்கு லெஃப்ட் ஆகி போகணுமா ஷேர் பண்ண? ஆ, இல்லாட்டி சிரிஷாக்கவா? ஓ சரி சரி ஷேர். நான் சிரிஷாக்கிறேன். ஆ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா. நான் சட்ல தான் ஜாயின் ஆயிருக்கேன். பிறகு அனுப்பவா? ஆ ஓகே ஓகே. ஆ சரி.
சார் நீங்க லிங்க் அனுப்பின குரூப்லயா? என்னம்மா? ஓ, அதுல தான். சார் நான் அனுப்பினேன். ஓகேம்மா, ஓகே. அனுப்பினாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் நீங்க பாப்பீங்க தானே? ஓ, பாப்போம். ஏன்? ஓகே சார். இல்ல எனக்கு நீங்க பார்க்காத மாதிரி விளங்குறது. எனக்கு அது வரலையே. உங்களோட இது அமாரான் அப்ளாஸ் தானே? அமாரான்னு காட்டுது, ஆனா சார் வந்து இல்ல எனக்கு. போட்டோன்னு போட்டோ காட்டுது, ஆனா வந்து இல்லையே. இப்ப வந்தா சார்? ம். ரீசெண்ட் பண்ணுங்களேன். ஆ இன்னொருக்கா சென்ட் பண்ணுங்களேன். ஓகே சார். சென்ட் பண்ணினேன். ரைட், இப்போ வந்துச்சு. இப்பதான் வந்துச்சு. ஓகே. இப்ப உரையா ஃபர்ஸ்டோட அனுப்பினது நில்லுங்களே. பண்ணிருந்தீங்களா? நில்லுங்களே. இப்ப உரையாடல் எழுதுற அமைப்பு தானே? பாத்தீங்களா? இதுக்குதான் அனுப்ப சொன்னேன் பாருங்க. இப்ப மகன்னு போட்டு நீங்க அப்பான்னு போட்டு எழுதினது, அப்ப ரெண்டாவது வரி வரக்குள்ள அந்த அப்பா சைடுக்கு அது வரக்கூடாது. இங்க பாருங்களேன். இந்த அமைப்பை நீங்க அந்த கட்டாயம் பார்க்கணும். பாருங்க, ரெண்டாவது வரியும் நீங்க இங்க கொண்டு வந்து எழுதிக்கிறீங்க. விளைஞ்சுதான் அங்க இருந்து எழுத இல்லாதே. எல்லாம் இதுக்கு நேரா தானே வரணும். அப்பா அம்மா எல்லாம் வெளியே தானே. எப்படி இருந்தாலும் விளைஞ்சுதான் அம்மாறா நான் என்ன சொல்றேன்னு விளைஞ்சுதான். ஓ சார். அப்ப நீங்க திருப்பி எழுதணும். அதுக்கு தான் நான் அனுப்ப சொன்னேன். திருப்பி எழுதணும். விளைஞ்சுதா? அந்த ரெண்டு டாட் இப்பயா அரை. சார் ஆ, திருப்பி எழுதணும்? ஓ, ஓ. அரைப்புள்ளி வச்சா எல்லா வரிகளும் அந்த அரைப்புள்ளி அங்கால தான் வரும். சரியா? ஓகே. ഫോട്ടോ എടുക്കാൻ പോകുന്നു அவரை சார் மைக் பண்ணுங்க.
சார் 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 எஸ் நம்ம நான் ரிப்பீட் எழுதுவாப்பா. ஓ எழுதுங்க. ஏன்னா அந்த அமைப்பு பிழைன்ற மகள் அதெல்லாம் பிழை. ஓகேயா? திருப்பி எழுதுங்க. ஓகே சார். ரைட். எல்லாரும் எழுதி இன்றைக்கோ நாளைக்கு அனுப்பி வைங்க. அவசரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க இதை நீங்க அனுப்பினதை நாங்க பார்க்க போறோம். இந்த அயானா அனுப்பியிருக்கல பாப்போமே. அயானா அனுப்பினது. அயானா இன்னும் கொஞ்சம் அழகா எழுத இருந்துச்சு. அயானா அயானா எழுதினதுன்னா சரி மாதிரி தான் இருக்கு. சரி, நாங்க இப்ப நீங்க எழுதி அடுத்த கிளாஸுக்கு வார நேரம் நீங்களே இத உரையாடல் செய்யறதுக்கு ரெடியா வர. ஓகேயா? சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஜூரி இருக்கிறாரா கிளாஸ்ல? ஜூரி இல்லையா? ஜூரியை காணல.